ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மழைக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும். சளி பிடிச்சிருந்தாலும் எது இருந்தாலும் நம்மளுக்கு டக்குன்னு சரியாயிடும். எங்கள் ஊர்லலாம் நல்ல மழை, திண்டிவனம் நல்ல மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் இது வரைக்கும் வாசலில் தண்ணி வந்ததே இல்லை. இந்த வருஷம் மழையில் செம்ம தண்ணி, நல்லா வாசல் வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் வர நண்டை மட்டும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நண்டு கிட்ட வந்தது. பிடிச்சி சரி அது குழம்பு வச்சு சாப்பிட்லாம், மழை அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்று புயல் கடையை கறந்ததுக்கப்புறம் ஒரு 10 மணி வரைக்கும் மழை பெஞ்சிது. அதுக்கப்புறம் மழை இல்லை எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி பெஞ்சிது, எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நண்டு எப்படி ஆயத்துன்னு பார்க்கலாம். கடல் நண்டு தான் நம்ம உயிரோட சொல்ல ஆய முடியாது. உயிரோட சொல்ல ஆஞ்சாலும் கிடைக்காது நம்மளுக்கு உயிரோட நண்டு, கடல் நண்டு. இது கழிவெளி நண்டு உயிரோட தான் ஆயணும். செத்து போச்சு ஆஞ்சேன்னா நம்மளுக்கு அது நல்லா இருக்காது, குழம்பு நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி ஆகிடும் அது. அதனால் உயிரோடு எடுத்து தான் ஆயுவாங்க. எங்கள் அண்ணனும் அப்பாவும் தான் பிடிச்சாங்க. பிடிச்சி உயிரோட எடுத்து ஆய ஆரம்பித்தாங்க. நம்ம குழம்பு கிழம்புலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்புறம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமேட்டா தான் நண்டு ஆய முடியும். ஏன்னா முன்னாடியே நண்டு ஆயக்கூடாது, ஓலை ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நண்டு ஆஞ்சிக்கலாம். நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதில் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவினா தான் அந்த வாடை வராதுன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்தாங்க அப்பா. அதுக்குள்ளே அம்மா பார்த்திங்கன்னா குழம்பு தாளிக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளித்தாங்க. ஏன்னா இது கொஞ்சம் சூடு இந்த நண்டு அப்படின்றதுனால நல்லெண்ணெய் ஊற்றி பூண்டு நசுக்கி போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினாங்க. அதுக்கப்புறமேட்டா நல்லா வதக்கிட்டு நல்லா வெங்காயம் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணாங்க, தக்காளி போட்டு வதக்க ஆரம்பித்தாங்க. நல்லா பூண்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மசாலா ஒன்று ரெடி பண்ணாங்க. மசாலா என்னன்னா வெறும் மிளகும் பூண்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு அம்மியில் வச்சு தான் அரைச்சாங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நண்டை அதிலே கொட்டி நல்லா வதக்கிடுச்சு. அப்புறமேட்டா நண்டை கொட்டி நண்டு எண்ணெயிலே நல்லா வதக்கினாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயிலே ரொம்ப நேரம் வதக்கினாங்க. வதக்கி எடுத்துட்டு நண்டு எவ்வளோக்கு எண்ணெயில் வதக்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லிட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் புளியும் மிளகாத்தூள் உப்பு 3த்தையும் போட்டு கரைச்சி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா மோஸ்ட்லி 2 மாடலில் வைப்பாங்க. இது ஒன்று, குழம்பு ஒன்று, ரசம் ஒன்று, கிரேவி மாரி ஒன்று வைப்பாங்க. அது வேறு மாரி வைப்பாங்க. இப்போ மிளகாத்தூளும் உப்பும் புளி 3த்தையும், ஏன்னா புளி ஊற்றணும். ஏன்னா இந்த நண்டு எங்கே பார்த்தாலும் வயலில் தானே மேயுது. அதனால் ஏன்னா பூச்சி சாப்பிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக புளி ஊற்றி வச்சாதான் நம்மளுக்கும் நல்லது. அது எதனா இருந்தால் கூட இதுவும் ஆகிடும் சொல்லிட்டுக்கோசரம் நம்மளுக்கு புளி ஊற்றி வச்சாங்க. குழம்பு நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறமாட்டம் தான் நல்லா கொச்சிது, நல்லா வாசனையாக இருந்தது. நம்ம பட் சுட 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 சாப்பிட்டா தான் நம்மக்கிட்ட இருக்கிற சளி எல்லாம் வெளில வரும். இப்போ இது என்னன்னா பூண்டு மிளகு அதை அரைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் குழம்பு கொதிக்க சொல்லி அதை ஊற்றி இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா சுட சுட சாப்பாடு போட்டு நல்லா சூடாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா அப்போ தான் சளி எதுனா இருந்தாலும் நம்மளுக்கு இதுவாகும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் புயலில் மழையில் என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க சொல்லுங்கள். நாங்கள் இதான் பண்ணோம். நண்டு குழம்பு வச்சு நல்லா சூடாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுத்தாச்சு. மறக்காமல் லைக்